பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். உப்பில் சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு உப்பை வாரி வழங்கிட்டாங்க நம்ம அன்னபூர்ணியான கனி அண்ட் பிரவீன்ராஜ். ஸோ இவங்க ஆல்ரெடி இதை பிளான் பண்ணது தான். என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். பயங்கரமாக கனியக்காவை போட்டு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, கனி வந்து ஒரு கன்னிங் ஃபெலோ, ஒரு பாய்ஸ்னஸ் அப்படின்னு. பட் இந்த சுச்சுவேஷனில் கனி பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக தெரியல. ஏன்னா கனி காலையிலே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சுச்சுவேஷனை சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சாப்பாடு கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேருக்கு தான் அந்த அளவுக்கு தான் அரிசி இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு இருக்குது. ஸோ சப்பாத்தியும் அப்போ பண்ணணும்னு பார்த்தோன்னா நாளைக்கு வரைக்கும் நமக்கு பத்தாது. அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுடலாம், மதியத்துக்கு எல்லோரும் பட்னி கிடந்துடலாம், நைட்டு எல்லோரும் வந்து கஞ்சி அரிசி இருக்கிற வரிசையை வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இவங்களோட பிளான் படி ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. லஞ்ச் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் 2 வீட்லேயும் அவங்க பேசி ஓகே ப்ரொவிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலான்ட்டாங்க. ஆனால் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் வரும் இல்லையா, அந்த மாதிரி லஞ்சுக்கு அவங்களுக்கு சிக்கன் வந்திருக்கு. அப்போ இதை வந்துட்டு நம்மளோட ரம்யா, சுபி இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளான். சரி அவங்க வேணால் சாப்பிடாமல் இருக்கட்டும், நாம் 7 பேர் தானே, நம்ம சாப்பிட்ருவோமே அப்படின்ற ஒரு பிளான், ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, சரி எங்களுக்கு சிக்கன் சமைச்சு கொடுத்துருங்க, ஏன்னா எங்களுக்கு பிக் பாஸ் அனுப்பி விட்டது, அதை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, நம்மகிட்ட சப்பாத்தி மாவு ஒரு 4 பேக்கெட் இருக்குல்ல, அந்த சப்பாத்தி மாவில் எங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு சிக்கன் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ யாருக்காக இருந்தாலும் கோபம் வருமா வராதா? ஏண்டா டே, நாங்கள் கஞ்சி கூட குடிக்க முடியாமல் பட்னி கிடக்குறோம், நீங்கள் மட்டும் வக்கனையாக சாப்பிடுவீங்க, அதுக்கு நான் சமைச்சு தரமா அப்படின்ற காண்டாக தான் செய்யும். ஆப்வியஸாக இதுதான் டாஸ்க், மனித இயல்பு இதுதான். எப்படி கனியக்கா வந்து எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு பலர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தானே அப்படின்னு. சரி, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்னது? சிக்கனை மட்டும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கேட்டிருந்தா கனியக்கா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது கூட அடிஷ்னலாக எங்களுக்கு சப்பாத்தியும் வேணும். இவங்க சாப்பிடாம இருப்பாங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்காரங்க, அவங்க ரொம்ப ருசியாக சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி ப்ளஸ் சிக்கன் கிரேவி கேட்பாங்களாம். அப்போ யார் செய்வா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளே இருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகிறோம், யாரோ தெரியாதவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நம்ம சாப்பிட்டா கூட உங்களுக்கு வேணுமான்னு கேட்போம். அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தவன் நம்ம கூடவே இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பட்னி கிடக்குறான், ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக சப்பாத்தி சிக்கன் கிரேவி வேணும்னு கேட்டது அக்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இன்றைக்கி பட்னி கிடக்க போகிறோம், எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்கன் மட்டும் சாப்பிட்லாம், ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும். இங்கே நாங்கள் பட்னி கிடக்கும்போது நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதில் தப்பே கிடையாது. ஃபுட் வேஸ்ட் ஆகுது அப்படின்றீங்க. ஃபுட் ஆப்வியஸாக வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் பல தடவை பல முறைகள் எப்போதுமே இப்படி தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ இன்றைக்கி ஒரு நாளையில் ஃபுட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்றக்காக கனியக்காவை போட்டு அடிக்கிறதுல வேலையே கிடையாது. அக்கா கேமை இப்போ தான் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. கிச்சன் டீம் அவங்க வேலையை ஆரம்பிச்சது செம்மையாக இருக்குது. ஆனால் இதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. லைக் அது வந்து ரம்யாவாகட்டும் இல்லை சுபி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு. அவங்க கனியக்காவும் பிரவீனும் தனியாக நின்று பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஸோ இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது கனி ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், ஆதிரை காலையில் நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, ஓவராக மேடம் பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எஃப்ஜே எல்லாரும் பிளான் பண்ணி தான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்காங்க. லிட்டரலாக என்ன காரணம் அப்படின்னா, அதுக்குள்ளே இவங்க சண்டை போடாமல் அமைதியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அங்கே சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அடுத்த பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம்? சரி, சிக்கனில் உப்பு ஜாஸ்தியாகிடுச்சு, அப்போ சிக்கன் பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சு மறுபடியும் 2வது இன்னொரு தடவை கிரேவி பண்ண தர சொல்லாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுங்க விட்டால் அடுத்தது இன்னொரு தடவை நம்மளை கிரேவி பண்ண வச்சிருவானுங்களே அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனையை அவங்க எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லைக் ஆதிரை இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் தானே, அப்படி போது நீங்கள் எப்படி இந்த சிக்கனை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆதிரை கேட்க, பிரவீன் இருந்துட்டு நீ யார், நீ எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண, நீ முதல்ல கேட்குறக்கு யார், உனக்கு எங்கே எரியுது அப்படின்ட்டாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு எங்கே எரியுது, கேட்க வேண்டிய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், அவனே கேட்காம இருக்கிறான், உனக்கு என்ன, நீ ஏதோ வந்து ஒரு 4 வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டேன்னா நீ கேட்பியா அப்படின்னு அவர் கேட்க, ஆதிரை இருந்துட்டு ஆமாம் நான் கேட்க தான் செய்வேன், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, கனியக்கா இருந்துட்டு நம்ம மேலே தப்பு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அமைதியாக போகணும் இல்லையா, ஆனாலும் நீ கேட்கக்கூடாது ஆதிரை, அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அவங்களே கேட்காத போது நீ ஏன் ஆதிரை கேட்குற அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன், இந்த பிரச்சனை எதுவுமே இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாத கமருதீன் வந்துட்டு அவருக்கு நேற்றே ஆதிரை கேள்வி கேட்டது கொஞ்சம் வருத்தம். நீங்கள் ஒழுங்காக தண்ணியை பார்த்துருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாங்களே ஆதிரை, அது கமருதீனுக்கு வருத்தம். அதை இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஆதிரையை போட்டு அவர் அடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அவர் பாவம், அதாவது நம்மளோட பிரவீன் பாவமா, அவங்களும்
பசியில் உட்காந்து நமக்காக எங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கேட்க வேண்டிய நாங்களே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இது உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை அப்படின்னு ஆதிரியை கார்னர் பண்ணார். ஸோ ஆதிரை இதை மறக்க மாட்டாங்க. ஏண்டா டேய், நாங்களே ஸ்கிரிப்ட் தான் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் நீ பழைய நேற்று பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுகிறேன்ற மாதிரி ஆதிரை இதை நோட் பண்ணுறாங்க. பார்வதி வந்து ஏன்னா இவங்களுக்குலாம் பஞ்சாயத்து தெரியாதுல்ல, ஸோ பார்வதியும் வந்துட்டு பிரவீன் அப்படிதான் பிரவீன் கேட்பாங்க, நாங்கள் கேட்டால் மட்டும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் இவங்க பிளான் பண்ண மாதிரி சிக்கன் பயங்கர உப்பாக இருக்குது. ஆப்வியஸாக இவங்களும் சாப்பிடல அப்படின் போது அவங்களும் நம்ம மனித இயல்பு ஒரு கர்ட்டஸிக்காக சரி எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, சிக்கன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை வேஸ்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு சிக்கன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு சப்பாத்தி, பட் இவங்க எக்ஸஸாக வித் சப்பாத்தியோடு கேட்டதுனால இந்த பனிஷ்மெண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு தேவைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, இல்லை தப்பு தான் கனி பண்ணது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு குடிக்க கஞ்சி கூட இல்லை, ஒருத்தவங்க சூப்பராக வாழ்கிறான் அப்படின் போது மனித இயல்பு அதை பார்த்து பொறாமப்பட செய்யும், அதை தட்டி பறிக்க நினைக்கும். இதுதான் மனித இயல்பு. ஒரு பெரிய தியாகி மாதிரி நான் சாப்பிடலனாலும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது மனித இயல்பு கிடையாது. அது வேணா ஆர்டிஃபிஷியலாக நடிக்கலாம், ஆனால் இப்போ பண்ணதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனித இயல்பாக நான் பார்க்குறேன். ஸோ கனியக்கா அவங்க கேமை சூப்பராக இன்னைக்கு விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.